ஹாய், வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். மணத்தக்காளி கீரை எப்படி குழம்பு பண்ணலான்னு பார்க்க போகிறோம். மணத்தக்காளி தேவையான மணத்தக்காளி கீரையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு அது தேவையான தண்ணி வச்சுட்டு அதுக்கு பயிறு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, உப்பு கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதில் வேக வச்சுட்டு அதை எடுத்து பயிர் கடையிற சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சிட்டு, கொஞ்சம் கடைய கஷ்டமாக தான் இருக்கும். உங்கள் இஷ்டம். மிக்சியில் போட்டு அடிச்சிக்கினாலும் அடிச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா கையில் மத்தில் போட்டு கடைஞ்சிக்கினாலும் கடைஞ்சிக்கலாம். அது உங்கள் இஷ்டம். அதில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னா வயிற்று புண்ணாக்கும், நல்லாக்கும், வாய்ப்புண்ணு நல்லாக்கும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா ஜுரம் சளி இருக்கிற டைமில் இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிடாதீங்க. மற்றபடி அது செம்மையாக பெனிஃபிட் கொடுக்கும். முக்கியமாக எல்லோரும் அந்த வயிற்று புண்ணுக்கு தான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் தேவையான அளவு கடுகு, 2 காஞ்ச மிளகா போட்டுங்க, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுங்க. போட்டு கடைஞ்சி அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கடுகு, இந்த மணத்தக்காளி கீரை கடையில் தூக்கி அதில் ஊற்றிடுங்க. பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு நல்லா, ஏன்னா கடுகு நல்லா பொரிஞ்சால் தான் நல்லா மணமாக வாசனையாக இருக்கும். ஊற்றிட்டு 2 கொதி வந்தோடனே அது சாப்பாட்டில் அப்படியே சுட சுட சாதம் வடித்து வச்சுக்கிட்டு ஒரு அப்பளம் பொரித்து வச்சுக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வேணும்ன்ட்டு சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் பையன், எங்கள் வீட்டுக்காரெலாம் அதை விடவே மாட்டாங்க. ஒரு அப்பளம் வறுத்து கொடுத்தாலே போதும், அவ்வளோ சூப்பராக சாப்பிட்ருவாங்க. சட்டியில் குழம்பே இருக்காதுன்னு வச்சுங்க, அந்த அளவுக்கு அது அவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க. கண்டிப்பாக பிடிக்காமல் இருக்காது, பிடிக்கும். சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் சமைச்சிட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். வணக்கம்.